வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். தமிழ் ஆனந்த யோகத்தின் இன்றைய சிறப்பு சிந்தனை துளி: உடலை அறிவோம், உயிர் மையங்கள். காற்று உடல் முழுவதும் பரவி இயங்கிக் கொண்டு இருந்தாலும் நுரையீரல், இரைப்பை, குடல் போன்ற உறுப்புகளில் அதிகமான அளவில் இருக்கும் காற்றின் ஓட்டத்திற்கு மையமாக அமைந்து கொள்வதற்கு நுரையீரல் முக்கியமான உறுப்பாக இருக்கின்றது. உயிரின் ஓட்டம் உடல் முழுவதும் பரவி இருந்தாலும் அதற்கு தனியாக மையங்கள் அமைத்து இயங்கிக் கொண்டு இருக்கின்றது. அந்த மையங்கள் தான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விஷுப்தி, ஆக்கினை, துரியம் போன்ற சக்கரங்கள். பஞ்சபூதத்திற்கான மையங்கள் பஞ்சபூதங்களின் சமநிலையை சரியான நிலையில் பாதுகாத்துக் கொள்கிறது. இந்த பஞ்சபூத கலவையில் ஒரு பூதத்தின் ஓட்டத்தில், தன்மையில், ரசாயன மாற்றத்தில் மற்றும் உடலில் இருக்கும் அதனுடைய அளவு, விகிதாச்சாரம் இவைகளால் மாற்றம் ஏற்படாமல் இருக்க வேண்டும். அந்த மாற்றமானது மற்ற பூதங்களின் தன்மையையும் இசைவையும் கெடுத்துவிடும். மூச்சு காற்றை அடக்கி வைத்தாலோ அல்லது அதிகமாக வெளியேற்றினாலோ கரியமில வாயு CO2 இரத்தத்திலிருந்து வெளியேறவும், பிராணவாயுவு O2 இரத்தத்தில் கலந்து சுத்த இரத்தமாக மாறுவதற்காக நடைபெறும் வேலைகள் பாதிக்கப்படும். இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை, அல்கலைன் அமிலத்தன்மை, ஆசிட் பாதிக்கப்பட்டு அதன் ஓட்டமும் சீராக இருக்காது. அதே போன்று அதிகமான சிறுநீர் வெளியேறுதல், அதிகமான வியர்வை வெளியேறுதல் மூலமாக உடலின் நீரின் அளவு குறையும் போது உடல் வெப்பத்தின் காரணமாக நாக்கு வறட்சி ஏற்படும். அதிகமான வெப்பத்தில் உடல் இருக்கும்போது உடலில் உள்ள நீர் குறையும். நாம் வெளிவிடுகின்ற மூச்சுக்காற்றில் நமது உடம்பில் சூடு பெரும்பகுதி வெளியேறுகின்றது. உடலில் நடந்து கொண்டிருக்கும் சக்தி உற்பத்தியின் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி காரணமாக வெளியேறும் சூடு இவ்வாறாக வெளியேற்றப்பட்டு மிதமான நிலையில் வைத்துக்கொள்ள நமது சுவாசம் உதவுகின்றது. அதனால் மகரிஷி அவர்கள் பிராணாயாமம் போன்ற பயிற்சிகளை செய்து இந்த இசைவினால் அல்லது இயக்கத்தினால் முரண்பாடு உண்டாக்க கூடாது என்று அறிவுறுத்துவார்கள். மகரிஷி இருந்த காலங்களில் பிராணாயாமம் தவங்களின் போது செய்யப்படாமலும் இருந்தது. இறைஞான ஆசிரியர் நன்மணி ஐயா அவர்களுக்கு நன்றிகள். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. இன்றைய சிந்தனை துளிகள் வாசித்த ரிஷி பாபா அம்மா அவர்களுக்கு நன்றி. தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம். வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனை உடலை அறிவோம் என்ற தலைப்பிலே உயிர் மையங்கள் என்ற ஒரு தலைப்பு. இந்த உடலுக்குள்ளாக உயிர் இயக்கம். இந்த உயிர் இயக்கம் என்பது விஞ்ஞானிகளால் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒன்றாக இருக்கிறது. இந்த விஞ்ஞானம் எதை மையமாக வைத்து அதனுடைய மருத்துவ ஞானத்தை பார்க்கிறது என்று சொன்னால், இந்த உடலுக்குள்ளாக இருக்கக்கூடிய இயக்கம் என்று சொல்லும் பொழுது இப்பொழுது நமக்கு தெளிவாக தெரியக்கூடிய இயக்கங்கள் என்று சொன்னால், இந்த காற்று ஓட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் இவைகள்தான் தெளிவாக தெரியக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இதை வைத்து சில பரிசோதனைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த உயிர் ஓட்டம் என்பது இன்னும் கண்டுபிடிக்கப்படாத ஒன்று. சரி, இப்பொழுது உயிர் என்று சொன்னால் என்ன? அதை ஆகாயம் என்ற முதல் பூதம் என்று சொல்லுகிறோம். சரி, காற்று என்று சொன்னால் அந்த உயிர்த்துகள்களின் நெருங்கிய இயக்கம்தானே காற்று. அப்போ இந்த காற்று என்பதில் உயிர் இருக்கிறதா
என்று கேட்டால் காற்றுக்கு உயிர் இருக்கிறதா? இது என்ன ஒரு எப்படி ஒரு தேவையில்லாத ஒரு ஆராய்ச்சியா என்று கேட்டால் இல்லை. நாம் சிந்தனைக்காக எடுத்துக்கொள்வோம். இப்போது இந்த உடலுக்கு உயிர் இருக்கிறதா என்று சொல்கிறோம், ரைட்டு. காற்றுக்கு உயிர் இருக்கிறதா என்று சொன்னால் அங்கே ஆகாயம்தானே நெருங்கி இயங்குகிறது. அப்போ காற்றுக்குள்ளாக ஆகாயம் இருக்கிறது. அப்போ காற்றுக்கு உயிர் இருக்கிறதா? இருக்கிறது. நெருப்புக்கு உயிர் இருக்கிறதா? இருக்கிறது. நீருக்கு உயிர் இருக்கிறதா? இருக்கிறது. மண்ணுக்கு உயிர் இருக்கிறதா? இருக்கிறது. இப்படி நாம் சிந்திக்க வேண்டும். ஏனென்று சொன்னால் உயிர் இல்லாத ஒன்றுமே இல்லை. ஏனென்று சொன்னால் இந்த பிரபஞ்சம் முழுவதும் பார்க்கும் பொழுது அந்த இயக்கமற்ற சுற்றவெளி, அதிலிருந்து சூழ்ந்தழுத்து மாற்றலால் இயங்குகின்ற விண்ணெனும் நுண்துகள், உயிர்த்துகள், அவ்வளோதான். அப்போ அந்த விண்ணெனும் நுண்துகள் என்ற பரம அணுதான் உயிராக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதனுடைய நெருங்கிய இயக்கமாக காட்சியாக தரக்கூடிய காற்று, நெருப்பு, நீர், நிலம் என்பதில் உயிர் இருக்கிறது என்பதை நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம். சரி, இப்போது அதே உயிர் தனியாக இருக்கும் பொழுது அது ஆகாயம் என்று சொல்கிறோம். நமது இந்த 4 பூதங்களுக்கும் ஊடே ஊடுருவி தனியான அந்த உயிர் இயங்கும் பொழுதுதான் உயிரினம் என்று சொல்லுகிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த 4 பூதங்களுக்கும் உயிர் இருக்கிறது. அந்த தனித்த உயிர் இந்த 4 பூதங்களுக்குள்ளாக சுழன்று இயங்கும்போது அது உயிரினம். அது ஓரறிவு தாவரம் முதல் 6 அறிவு மனிதன் வரை என்று சொல்லலாம். சரி, இப்போ சாதாரணமாக நீங்கள் இது நடைமுறையில் பேசப்படவில்லை என்று சொல்ல முடியாது. ஏனென்று சொன்னால் நீங்கள் நம்மாழ்வார் என்று ஒரு இயற்கை விவசாய விஞ்ஞானி ஒருவர் இருந்தார். இங்கு நமது நாட்டிலே இயற்கை விவசாயம் இப்பொழுது வளர்வதற்கு ஒரு பெரிய ஒரு காரணகர்த்தாவாக இருந்தவர் அவர். அவர் என்ன சொல்லுகிறார்? இந்த மண்ணுக்கு உயிரில்லாமல் செய்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார். ஏன்? இந்த ரசாயன உரங்களை போட்டு போட்டு பூச்சிக்கொல்லி மருந்துகளை அடித்து இந்த மண்ணை மலட்டுத்தன்மையாக மாற்றிவிட்டார்கள் என்று அவர் அடிக்கடி சொல்வார். இந்த மண்ணுக்கு உயிர் இல்லை என்று சொல்வார். அப்போ இன்றைக்கி அந்த விவசாயம் எல்லாம் அப்படி ஆகிப்போச்சு அப்படின்னு சொல்கிறார். ஏன் இல்லை? நீங்கள் பாருங்கள், மண் என்று இருந்தால் அங்கே மண்புழு வளரும். இதெல்லாம் நம்ம சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கோம். இன்றைக்கி நான் மண்புழு என்பதை காணுமே. ஏன்? இந்த மண்ணுக்கு உயிர் இல்லாமல் போய்விட்டது என்று சொல்கிறார். அப்போ இந்த மண் என்று சொல்லும்போது அதில் மண்புழு, அதில் இருக்கக்கூடிய எத்தனை பாக்டீரியாக்கள், நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்கள். அதே போல் இந்த விவசாயம் என்று சொல்லும் பொழுது இந்த தேனீக்கள் என்பது மட்டும் இல்லை என்று சொன்னால் விவசாயம் செழிக்காது என்று இப்பொழுதெல்லாம் கண்டுபிடித்திருக்கிறார்கள். ஆக இந்த மண்ணில் பல வகையான உயிரினங்கள் தோன்றி அவை நமக்கு என்ன ஆகிறது? இங்கு பயன்பாடுக்கு உரியதாக அவை மாறுகிறது. அவற்றையெல்லாம் உயிரில்லாத மண்ணாக மாற்றிவிட்டு இப்பொழுது ரசாயன உரங்களை போட்டு விவசாயம் செய்கிறோம் என்று சொல்லுகிறார். அப்போ பயன்பாட்டில் மண்ணுக்கு உயிரில்லை என்பது இப்பொழுது அந்த இயற்கை விவசாயம் செய்பவர்களால் உணரப்பட்டிருக்கிறது. இப்போ அந்த சிந்தனையில் தான் நாம் என்ன பண்ணுறோம்? காற்றுக்கு உயிர் இருக்கிறது, நெருப்புக்கு உயிர் இருக்கிறது, நீருக்கு உயிர் இருக்கிறது. நீருக்கு உயிர் இருக்கிறதா என்பது கூட நாம் இப்பொழுது சிந்தனை செய்து பார்க்க முடியும். அதையும் கூட சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? இப்பொழுதெல்லாம் ஆர்ஓ வாட்டர்
என்று சொல்லுகிறோம், மினரல் வாட்டர் என்று சொல்லுகிறோம். அந்த மினரல் வாட்டர் குடித்தோம் அப்படின்னு சொன்னோம்னா அது உயிரில்லாத நீர் என்று சொல்லுகிறார்கள். சொல்கிறோம் இல்லையா? அதையே நம்ம குடித்து பழகிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா உடம்புல எதிர்ப்பு சக்தி என்பது வளராமல் போய்விடும் என்று சொல்லுகிறார்கள். அப்போ உயிர் உள்ள நீர் என்று சொல்கிறோமே, அப்போ நீருக்கு உயிர் இருக்கிறதா? இருக்கிறது. இப்போது இந்த உயிரில்லாத எதுவுமே இல்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மகரிஷியினுடைய காந்த தத்துவம் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தப்பட வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நாம் ஒரு முன்னுரையாக எடுத்துக்கொண்டு இப்பொழுது உயிர் மையங்கள் என்பதை பார்ப்போம். இப்போ உயிர் மையங்கள்னு சொன்னோம்னா எல்லாத்துக்கும் உயிர் இருக்குதுன்னு சொல்லிட்டோம். 5 பஞ்சபூதங்கள் எல்லாமே உயிர் உள்ளது தான் என்று சொல்லிவிட்டோம். அப்போ 5 பஞ்சபூதங்களுக்கு மையம் இருக்க வேண்டும் அல்லவா உயிர் மையங்கள் என்று சொன்னால். நாம் உயிர் மையங்கள் என்று 7 மையங்கள் சொல்கிறதுங்கிறது இருக்குது. ஆனால் அது ஆன்மீகத்தில் உயர்வதற்காக பேசப்படுகிறது. மற்றபடி அந்த 7 மையங்களை பற்றி மருத்துவத்திலோ அல்லது இந்த உடல் நலம் சார்ந்தோ பேசுவதில்லை, பொதுவாக பேசுவதில்லை. ஆனால் அது அக்குபஞ்சர் தத்துவத்தில் பேசப்படுகிறது என்பது உண்மை. ஆனால் சாதாரணமாக அது பேசப்படுவது இல்லை. ஆனால் இப்போது 5 பஞ்சபூதங்கள், அதாவது அது ஒரு குறிப்பிட்ட சதவிகிதத்தில் இணைந்து இயங்குவது தான் நமது உடல் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். சரி, அப்படி சொல்லும் பொழுது இப்பொழுது அக்குபஞ்சர் தத்துவம்தான் இதற்கு விளக்கம் சொல்லுகிறது. இந்த உயிர் மையங்கள் என்று சொல்லும் பொழுது இந்த பஞ்சபூதங்களுக்கு ஒரு உடலில் மையங்கள் இருக்கிறதா என்று கேட்டால் ஒவ்வொரு பூதத்துக்கும் ஒரு மையம் இருக்கிறது என்பதை அக்குபஞ்சர் தத்துவம் சொல்லுகிறது, நமது சித்தர்களுடைய தத்துவம் சொல்லுகிறது. ஆனால் விஞ்ஞான மருத்துவம் சொல்வது இல்லை. அப்படி பார்க்கும் பொழுது இங்கே அந்த 5 பூதங்களுக்கும் எது மையம் என்று பார்க்கும் பொழுது ஆகாயம் என்ற உயிர், அதற்கு மையமாக இருக்கக்கூடியது கல்லீரல் என்று சொல்லப்படுகிறது. காற்று என்பதற்கு மையம் நுரையீரல் என்று சொல்லப்படுகிறது. நெருப்பு என்பதற்கு மையம் இருதயம் என்று சொல்லப்படுகிறது. நீர் என்பதற்கு மையம் சிறுநீரகம் என்று சொல்லப்படுகிறது. மண் என்பதற்கு மையம் மண்ணீரல் என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் இந்த 5ஐயும் பஞ்சபூத உறுப்புகள் என்று சொல்லுகிறோம். அப்போ இந்த ஒவ்வொரு பூதமும் அதை மையமாக கொண்டுதான் உடல் முழுவதும் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை அந்த தத்துவம் சொல்லுகிறது. அதனால தான் இந்த 5ஐயும் ராஜ உறுப்புகள் என்று சொல்லுகிறார்கள். இந்த 5 உறுப்புகளில் எங்காவது ஏதாவது ஒரு உறுப்பில் பாதிப்பு ஏற்படும் பொழுதுதான் அது உயிருக்கு ஆபத்தான நோயாக மாறுமே தவிர மற்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் சரி செய்யப்படக்கூடியதாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த உறுப்புகளில் வரும்போது அது உயிருக்கு ஆபத்தான நிலைக்கு சென்றுவிடக்கூடிய நோயாக இருக்கும். இப்பொழுது நாம் சொல்லுகிற மூளை செயலிழப்பு என்று சொல்லுகிறார்கள், மூளை சாவு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். இப்போது மூளைச்சாவு என்று சொன்னால் முழுமையாக அவன் இறந்து விட்டதாக எடுத்துக்கொண்டு எல்லா உறுப்புகளையும் தானம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதை அப்படி அல்ல. மூளை சாவு என்று சொன்னதனால் அவன் இறப்புக்கு சமமானவன் இல்லை. இந்த 5 உறுப்புகளும் இயங்கிக் கொண்டு மூளை மட்டும் இயங்கவில்லை என்று சொன்னாலும் அவர் உயிரோடு இருந்து கொண்டே இருப்பார். அதில் எந்த அளவும் சந்தேகமில்லை. இவங்களுக்கு என்ன அப்படின்னு சொன்னோம்னா, அவரை அந்த மூளை செயல்படாமல் இருக்கும்பொழுது அந்த செயல்பாடு இல்லாமல் அவரை வைத்துக்கொண்டு நாம் எப்படி பார்த்து கொண்டிருப்பது என்பதற்காக இவர்கள் என்ன செய்கிறார்கள், இவர் இறந்ததற்கு சமம் என்று இவர்களே என்ன செய்து விடுகிறார்கள், கொன்று விடுகிறார்கள் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இப்போது அப்படி என்று சொன்னால்
அது அந்த மூளை செயலிழந்து விட்டது என்பது மீண்டும் அது சரியாகி வர முடியுமா என்று கேட்டால், இந்த உயிர் மையங்கள் என்ற அடிப்படையை பார்த்து நாம் சிந்தனை செய்தால் அது மீண்டும் சரி செய்யக்கூடியதாகத்தான் இருக்கிறது. விஞ்ஞான மருத்துவத்தால் சரி செய்ய முடியாது, ஆனால் அது சரி செய்ய முடியும். ஏனென்று சொன்னால், இந்த மூளையில் அந்த பாதிப்பு வரும்பொழுது அது இந்த 5 உறுப்புகளில் ஏதாவது 2 உறுப்புகளை பாதித்திருக்கும். அந்த உறுப்புகளை நாம் வளப்படுத்தும் போது, அதை ஸ்ட்ரெங்தன் செய்யும் பொழுது, இது முழுமையாக அது அதனுடைய இயக்கத்துக்கு வரும் பொழுது, அந்த மூளையினுடைய இயக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அது படிப்படியாக அது செயலுக்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதுதான் உண்மை. அப்போ இப்போ எந்த ஒரு உறுப்பு செயலிழப்பு என்று சொன்னாலும் அந்த செயல்திறனை கூட்ட முடியும். ஆனால் இப்போது மூளையிலேருந்து வரக்கூடிய ஒரு நரம்பை கட் பண்ணிட்டாங்க, ஏதோ ஆப்ரேஷனில் தெரியாமல் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னா மனிதர்கள் செய்யக்கூடிய தவறு, அதை ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஒரு செயலிழப்பு என்று சொன்னால் அது மீண்டும் அதை செயலுக்கு கொண்டு வர முடியும். இப்போது கிட்னி செயலிழப்பு, சிறுநீரக செயலிழப்பு என்று சொல்லுகிறார்கள். அதை மீண்டும் செயலுக்கு கொண்டு வர முடியுமா என்றால் முடியும். எப்பொழுது? காலம் எடுக்கும். ஏன்? இப்போது அதற்கு எப்படி முடியும் என்று சொன்னால், இந்த பஞ்சபூதங்களில் இருக்கக்கூடிய ஒரு உறுப்புக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று சொன்னால், அது அந்த பாதிப்புக்கு காரணம் மற்ற உறுப்புகளில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இதற்கு காரணமாகவும் இருக்கும். அதனால் ஒரு உயிரோட்டத்தில் இருக்கக்கூடிய பாதிப்பு மற்ற உயிரோட்டத்தையும் பாதிக்கும். இப்போ நுரையீரலில் ஒரு பாதிப்பு என்று வைத்துக்கொள்ளுங்கள். இப்போது அங்கு ஆக்சிஜன் உள்ளே கொண்டு வரப்படுவது குறைகிறது. அப்போ இருதயத்துக்கு ஆக்சிஜன் போகிறது குறையுது. அப்போ அந்த ரத்தத்தில் ஆக்சிஜன் குறையுது. அது எல்லா உறுப்புகளுக்கும் சுற்றி வரும்போது அங்கு குறையுதா? எல்லா உறுப்புகளுக்கும் அது பாதிப்பு அடைகிறது. நுரையீரல் மட்டும் பாதிக்கிறதா என்று சொன்னால், நுரையீரல் முதல்ல பாதிக்குது, அதுக்கப்புறம் இருதயம் பாதிக்குது, கல்லீரல் பாதிக்குது, மண்ணீரல் பாதிக்குது, சிறுநீரகம் பாதிக்குது. அப்போ முதல்ல ஒரு உறுப்பு பாதிக்கும்போது எல்லா உறுப்புகளும் பாதிக்கும். சிறுநீரகம் பாதிக்குது, இப்போது சிறுநீர் சரியாக வெளியே போகலை. அப்போ என்ன ஆகலை? அங்கே கார்பன் சரியாக வெளியே போகாமல், கழிவுகள் வெளியே போகாமல் தேங்கும்போது அந்த ரத்தம் பாதிக்குது. அப்போ இருதயம் திருப்பி பாதிக்கும். அப்போ அங்கே பாதிக்கும்போது நிறைய ஆக்சிஜன் தேவைப்படும். அப்போ நுரையீரல் அதிகமாக இயங்கணும். இப்படி ஒன்றோடு ஒன்று எல்லாமே தொடர்புடையது. இப்போ உயிர் மையங்கள் என்று இன்றைக்கு தலைப்பு வச்சிருக்கிறோம். உயிர் மையங்கள் என்று சொன்னாலும் ஒவ்வொன்றும் தனித்தனியாக இயங்கிக் கொண்டிருந்தாலும் ஒவ்வொன்றும் தொடர்புடையதாகத்தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்பதை இன்றைய விஞ்ஞான மருத்துவம் பார்க்காததுதான் இன்றைய ஆரோக்கிய குறைபாடுக்கு காரணம். இந்த விஞ்ஞானம் என்ன பண்ணுது? இப்படி பஞ்சபூத உறுப்புகள் என்றே பார்ப்பதில்லை. அது என்ன செய்கிறது? ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒவ்வொரு சிறப்பு நிபுணர் என்று பார்க்கிறது. அப்போ இதில் நல்லா பாருங்கள், இந்த 5 உறுப்புகள் இருக்கிறது அல்லவா, 5 உயிர் மையங்கள் என்று சொல்லுகிறோமே, இந்த 5 உறுப்புகளுக்கும் 5 நிபுணர்கள் இருக்கிறார்களா என்று பாருங்கள். நுரையீரலுக்கு இருக்கிறார், இருதயத்துக்கு இருக்கிறார், கல்லீரலுக்கு இருக்கிறார், சிறுநீரகத்துக்கு இருக்கிறார், மண்ணீரலுக்கு நிபுணர் இருக்கிறாரா என்று பார்த்தால் ஆங்கில மருத்துவத்தில் மண்ணீரல் ஸ்பெஷலிஸ்ட் என்று இதுவரை யாருமே இல்லை. ஏன் அதை பற்றி அதிகமாக அவர்கள் அக்கறை கொள்ளவில்லை, அதை படிக்கவில்லை என்று சொன்னால், அந்த மண்ணீரலினுடைய செயல்பாடுகள் அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இவர்கள் பார்ப்பதில்லை. மண்ணீரல் என்பது ஏதோ இருக்கிறது, ஏதோ ஒரு உறுப்புன்னு ஒன்று இருக்குது அப்படின்னு அதை ஒதுக்கி விட்டார்கள்.
ஆனால் மூளை என்பதற்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கிறார். அது பஞ்சபூதங்களிலே வரவில்லை. இந்த மண்ணீரலை விட்டு விட்டார்கள், அதுக்கு ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லவில்லை. அப்போ இந்த அடிப்படையில் தான் இருக்கிறது. சரி, இப்போ நம்ம இந்த 5 பூதங்களில் நம்ம ஏற்கனவே சென்ற வாரம் உடலை அறிவோம் என்பதிலே ஒரு தத்துவத்தை நாம் பார்த்திருக்கிறோம். என்ன பார்த்தோம்? இந்த விண் என்பது, உயிர் என்பது மேல்நோக்கு வேகம் கொண்டது, மண் என்பது கீழ்நோக்கு வேகம் கொண்டது. இரண்டையும் இணைக்கக்கூடியது தான் இந்த 3 ஓட்டங்கள் என்று நாம் சென்ற சிந்தனையிலே பார்த்தோம் அல்லவா? அப்படி பார்க்கும் பொழுது அந்த மேல்நோக்கு வேகமாகவும் கீழ்நோக்கு வேகமாகவும் இருக்கக்கூடிய உறுப்புகள் எது எது அப்படின்னு பார்த்தா, இந்த மண்ணீரல் என்பது கீழ்நோக்கு வேகம் இருக்கக்கூடிய மண்ணை சார்ந்தது. இந்த கல்லீரல் என்பது மேல்நோக்கு வேகம் உள்ள விண்ணை சார்ந்தது. இந்த 2ம் தானே. அப்போ இந்த 2ம் எவ்வளவு முக்கியமான உறுப்புகள். இந்த 3ஐயும் இணைக்கக்கூடிய வேலையைத்தான் மற்ற 3 உறுப்புகளும் செய்து கொண்டு இருக்கிறது. அப்போ அந்த மற்ற 3 உறுப்புகளில் பாருங்கள் என்ன எப்படி இருக்கிறது. 3 பூதங்கள் பாருங்கள். இந்த காற்று என்ற பூதம், அந்த மையம் நுரையீரல், அது என்ன செய்கிறது பாருங்கள். வெளியிலிருந்து தொடர்ந்து அது காற்றை உள்வாங்கி கொண்டும் வெளியேற்றி கொண்டும் இது நடந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு இயக்கமாக இருக்கிறது. சரி, காற்று. நீர் என்பது பாருங்கள், அது எப்பொழுதும் வெளியேற்றக்கூடிய வேலையை, கழிவுகளை வெளியேற்றக்கூடிய வேலையை செய்து கொண்டே இருக்கக்கூடிய உறுப்பாக இருக்கிறது. அப்போ காற்று ஒன்று, நீர் ஒன்று, இடையில நெருப்புன்னு ஒன்று இருக்குது. அது எப்பொழுதும் உடல் முழுவதும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இந்த 3ம் தான் இந்த விண்ணையும் மண்ணையும் இணைக்கக்கூடியது என்று சொல்கிறோம். அந்த 3ல் கூட ஒன்று உள்வாங்கும் தன்மை இருக்கிறது, இன்னொன்று வெளித்தள்ளும் தன்மை இருக்கிறது, இன்னொன்று மையத்தில் இருந்து கொண்டு அதை சுழன்று கொண்டிருக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதையும் நாம் காண முடிகிறது. அப்போ இந்த 3 ஓட்டங்கள் என்பது தான் இணைப்பு ஓட்டங்கள். அந்த 3 ஓட்டங்களில் கூடுதலாக இருந்தாலும் தவறு, குறைவாக இருந்தாலும் தவறு என்பது தான் சித்த மருத்துவத்தினுடைய அடிப்படை தத்துவமாக இருக்கிறது. இப்போது காற்று தேங்கியாலும் தவறு, அது பற்றாக்குறையாக இருந்தாலும் தவறு. நீர் தேங்கினாலும் தவறு, அது பற்றாக்குறையாக இருந்தாலும் தவறு. இப்போது இது 2ஐயும் சமன்படுத்தக்கூடியது பார்த்துங்க. இது 2ல் எது பாதிச்சினாலும் இந்த வெப்ப ஓட்டம் பாதிக்கும். இந்த வெப்ப ஓட்டம் பாதிக்கும்போது அந்த நீர் ஓட்டம் பாதிக்கும். இப்போது நம்ம சிந்தனையில் இன்றைக்கி அதில் எழுதப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது என்ன என்று பாருங்கள். இப்போ வெப்பம் கூடும்போது நீர் குறைகிறது, அதே போல் நீர் அதிகமாக தேங்கும்போது வெப்பம் குறைகிறது. ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறது. அப்போ இந்த 3 ஓட்டங்களும் கூடினாலும் குறைந்தாலும் அது இந்த இணைப்புக்கு ஒரு இணைப்பினுடைய பலம் குறைகிறது. அதுக்கு பேர் தான் நோய். இந்த 3ல் ஒன்று பாதிக்கும்போது மற்றொன்றும் பாதிக்கப்படும். இப்போ காற்று ஓட்டம் பாதிக்கப்படுகிறது, காற்று தேக்கமடைகிறது அப்படின்னு சொன்னால் அங்கே நீர் ஓட்டமும் பாதிக்கப்படும், நெருப்பு ஓட்டமும் பாதிக்கப்படும். அப்போ எல்லாவற்றையும் ஒன்றோடு ஒன்று இணைத்துத்தான் பார்க்க வேண்டுமே தவிர இதற்கு ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான இயக்கம் இருந்தாலும் இது ஒவ்வொன்றும் இணைந்து தான் இயங்குகிறது என்பதையும் பார்க்க வேண்டும். இதைத்தான் அக்குபஞ்சர் தத்துவம் தெளிவாக சொல்லுகிறது. ஒவ்வொரு அந்த உறுப்புக்கும் தனித்தனியான உயிரோட்டத்தினுடைய பாதை இருக்கிறது. ஆனால் இந்த பஞ்சபூதத்தினுடைய உயிரோட்டத்தின் பாதையையும் அந்த பாதையையும் இணைக்கக்கூடிய இடம் எது என்று அந்த இணைப்பு புள்ளிகள் என்று சொல்லுகிறார்களே, அந்த இணைப்பு புள்ளிகள் தான் அங்கு மருத்துவமாகவே சொல்லப்படுகிறது. மண்ணிலிருந்து எப்படி நீரை இணைப்பது, நீரிலிருந்து நெருப்பை எப்படி இணைப்பது, மண்ணிலிருந்து ஆகாயத்தை எப்படி இணைப்பது,
அப்போ ஒவ்வொன்றையும் அந்த அஞ்சையும் இணைக்கக்கூடிய இணைப்பு பாலமாக இருக்கிறது பாருங்கள். அந்த அப்போ இந்த உயிர் மையங்கள் தனித்தனியாக இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று இணைப்பு பெற்றுத்தான் இருக்கிறது. அப்போ நம்ம உடலை எப்படி பார்க்க வேண்டும்? முழுமையாக பார்க்க வேண்டுமே தவிர, ஒரு உறுப்பில் பிரச்சனை இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஒரு உறுப்பை மட்டும் நாம் சிறப்பு நிபுணர் என்று பார்த்து கொண்டிருந்தால் என்னாகும்? உடல் ஆரோக்கியத்தை பெற முடியாது, நோய்களை சரிப்படுத்த முடியாது. இப்பொழுது நம்ம என்ன ஆகிறது என்று சொன்னால், சிறுநீரகத்துக்கு உரிய நிபுணர் சிறுநீரகத்தை நான் பார்த்துக்கொள்கிறேன் என்று பார்த்து கொண்டே இருக்கிறார். அவர் கல்லீரல் குறைபாடினால் இறந்து விடுகிறார் என்று பார்க்கிறோம். இப்போ பாருங்கள், அதனால் எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும். இப்போ இந்த 3 ஓட்டங்களும் 3ஐயும் பார்த்தோம். ஒன்று உள்வாங்குவது, ஒன்று வெளியே தள்ளுறது, இன்னொன்று உள்ளே நெருப்பு இயல்பாக இருக்கிறது என்று சொன்னோம். இப்போ இந்த 2 உறுப்புகளும் என்ன செய்கிறது? எது? கல்லீரலும் மண்ணீரலும் என்ன செய்கிறது? அதுதான் முக்கியமான பணிகளை செய்கிறது. எது? நமது உணவை செரித்து அதை ஆற்றலாக மாற்றக்கூடிய வேலையை இந்த 2ம் தான் செய்யுது. இதுக்கு உதவி செய்வது தான் இந்த மூன்றும். நல்லா பாருங்கள். உணவு சாப்பிடுகிறோம், நீர் சாப்பிடுகிறோம். இப்போது இது எல்லாத்தையும் செரிக்கக்கூடிய வேலையை ஃபஸ்ட் பார்ட் ஆஃப் டைஜஷன் மண்ணீரல், செகண்ட் பார்ட் ஆஃப் டைஜஷன் கல்லீரல். இந்த 2க்கும் உதவி செய்யக்கூடியது தான் இந்த காற்றோட்டம், வெப்ப ஓட்டம், இரத்த ஓட்டம் என்று இருந்து கொண்டிருக்கிறது. அப்போ இந்த 2ஐயும் இணைத்து பார்க்க வேண்டும் டைஜஷனில். இப்போது மண்ணீரலை இவர்கள் சிறப்பாக எடுத்துக்கொள்ளாதது காரணம்தான் இப்பொழுது சர்க்கரை நோய் என்பதை இவர்கள் தீர்க்க முடியாததற்கு காரணம். அது இப்போது இயற்கை சார்ந்த மருத்துவங்கள் எல்லாம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், கல்லீரல் மண்ணீரல் சரியாக இயங்கிக் கொண்டிருந்தால் சர்க்கரை நோய் என்பதே வராது என்று சொல்லுகிறார்கள். இப்போ சர்க்கரை நோய்க்கு அக்குபஞ்சரில் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னா என்ன கொடுக்குறாங்கன்னா, மண்ணீரலை ஸ்ட்ரெங்தன் பண்ணால், கல்லீரலை ஸ்ட்ரெங்தன் பண்ணால் அவங்களுக்கு டயபெட்டிஸ் என்பது நோயை, சர்க்கரை நோய் நார்மலாக மாத்திரை போடாமலேயே சரியாகக்கூடிய ஒரு நிலை வருகிறது. அக்குபஞ்சரில் பிரித்து பார்ப்பாங்க, இந்த சர்க்கரை நோய் என்பது கல்லீரல் சார்ந்ததா மண்ணீரல் சார்ந்ததா என்று பார்ப்பார்கள். அப்போ ஆனால் விஞ்ஞான மருத்துவம் என்ன சொல்லும்? இது கணையம் சார்ந்தது என்று சொல்லும். கணையம் என்பது இந்த உயிர் மையம் என்று சொல்லக்கூடிய பஞ்சபூதங்களின் மைய உறுப்பு அல்ல. அப்போ அந்த கணையம் எதை சார்ந்து இயங்கும்? மண்ணீரலை சார்ந்து இயங்கும், கல்லீரலை சார்ந்து இயங்கும், அவ்வளோதான். அப்போ கல்லீரலும் மண்ணீரலும் நல்லா இருந்துச்சுன்னு சொன்னால் கணையம் ஆட்டோமேட்டிக்காக நல்லாயிருக்கும், அவ்வளோதான். இப்போது குடும்பத் தலைவர் நல்லா இருக்கார், குடும்பம் நல்லாயிருக்கும். அப்படியானே? குடும்பத் தலைவர் எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் ஒழுங்காக வேலைக்கு போகிறாரு, எல்லாத்தையும் வாங்கி போடுறாரு. அப்போ வீட்டில் அம்மா சமைப்பாங்க, பிள்ளைங்க படிக்கும். அப்போ அவர் நல்லா இருந்தாருன்னா இவங்க நல்லா இருப்பாங்க. அதுபோல் இங்கே கல்லீரல் மண்ணீரல் நல்லா இருந்தால் கணையம் நல்லாயிருக்கும். நீங்கள் கணையத்தை மட்டும் சரி பண்ணி என்ன பண்ண போகிறோம்? அப்போ இந்த அடிப்படையில் நாம் பார்க்க வேண்டும் உயிர் மையங்கள் என்று. இதற்கும் மேலாக ஆன்மீகம் என்று பார்க்கும் பொழுது நாம் என்ன சொல்கிறோம்? பஞ்சபூதங்களுக்கென்ற உயிர் மையங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறோம். மூலாதாரம் மண், சுவாதிஷ்டானம் நீர் மையம், மணிப்புரகம் நெருப்பு மையம், அநாகதம் காற்று மையம், விசுத்தி வெண் மையம் என்று அந்த 5 பஞ்சபூதங்களுக்கும் இந்த 5 மையங்கள் கொடுத்துருக்குறோம் அல்லவா? அடுத்தது ஆக்கினை துரியம் என்பது இந்த பஞ்சபூதங்களை கடந்த மையம், 5 புலன்கள் கடந்து நிற்கக்கூடிய மனம், தனித்த மனமாக நிற்கக்கூடிய இடம் இந்த இடம், அது துரியம். இந்த 2 மையமும் அதற்கு மேலே போயிடுது. நீங்கள் பாருங்கள், இந்த 5 பஞ்சபூத மையங்கள் இருக்கிறது அல்லவா, விசுத்தியிலேருந்து மூலாதாரம் வரைக்கும். இந்த விசுத்தியிலேருந்து மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதை சுழுமுனை நாடின்னு சொல்கிறோம், அது உச்சி வரைக்கும் போகும். ஆனால் இந்த மெரிடியன் என்று சொல்லுகிறோமே அந்த அக்குபஞ்சரில், அது இந்த விசுத்தியிலிருந்து அங்கே
மூலாதாரம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த முதுகுத்தண்டு பகுதியிலே இந்த 5 உறுப்புகளுக்கும் உரிய மையங்கள் இதுக்குள்ளாக இருக்கிறது. அப்போ நமது மெய்ஞானிகள் சொல்லக்கூடிய பஞ்சபூத மையங்களுக்கும் இந்த அக்குபஞ்சர் தத்துவம் சொல்லக்கூடிய அந்த பஞ்சபூத உறுப்புகளின் மையம் என்பதற்கும் எவ்வளவு தொடர்பு இருக்கிறது பாருங்கள். இது விசுத்திக்கு கீழாக அந்த 5 மையங்களும் அக்குபஞ்சர் தத்துவத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ உயிர் மையங்கள் என்ற ஒரு சிந்தனையை செய்ய வேண்டும் என்று சொன்னால் இன்னும் ஒவ்வொரு மையத்தை பற்றியும், ஒவ்வொரு பஞ்சபூதங்களை பற்றியும், ஒவ்வொரு உறுப்புகளை பற்றியும், இந்த உறுப்புகளுக்கும் இருக்கக்கூடிய தொடர்புகளை பற்றியும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் பேசக்கூடிய ஒரு தத்துவமாக இருக்கிறது. இதை கூட நமது தமிழ் ஆனந்த யோகத்திலே நமது அக்குபஞ்சர் ஒரு ஆசிரியர் மகேஷ்குமார் ஐயா அவர்கள் ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்து ஒரு உரை நிகழ்த்தி இருக்கிறார். அதை நீங்கள் தமிழ் ஆனந்த யோகம் யூடியூப்பில் போய் பாருங்கள், தெரியும். இன்னும் அதை ஆழமாக பேச வேண்டும் என்று சொன்னால் அடுத்தடுத்த வகுப்புகளில் அதை பேசுவார்கள். ஆக இவ்வளவு உயிர் மையம் என்ற அடிப்படையை கொண்டு நம் உடலை பார்க்கும் பொழுது இந்த உயிரை காக்கக்கூடிய, நாம் நோய்களை குணப்படுத்தக்கூடிய அந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் நாம் உயர்ந்து செல்ல முடியும் என்ற ஒரு நம்பிக்கையை கொடுப்பதற்காகத்தான் இன்றைய சிந்தனையாக செய்திருக்கிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.